ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கிறது தவேக. ஒரு 400 ஆமா, யார் இவங்க எல்லாம்? எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னது? ஏன் ஃப்ரெண்ட்ஸ்? இது பற்றிய முக்கிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வணக்கங்க. மேலும் வேறு எந்த கட்சிக்கு ஆதரவு இல்லை என்றும் அதன் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இவருக்கு இதான் வேலை. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்க கேட்கலாம். ஜெகநாத் வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க ஜெகநாத். என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல? நான் தான் இல்லன்னு தானே சொன்னேன். நீங்க தானே வம்பா வரைக்கும் வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க. தமிழக வெற்றி கழகம் கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வந்து வெளியிட்ட கட்சி அறிவிப்பதாக வெளியிட்டிருந்தார். 26 சட்டமன்ற தேர்தலில் தான் அவர்கள் வந்து பொது போட்டியிட போவதாகவும் அறிவித்திருந்தார். இவ்வளவு விவரமா பேசுது தம்பி யாரு? கட்சியை தொடங்கிய பின்பு அவர்கள் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் 2026 தேர்தலில் தான் போட்டியிடப் போகிறோம் என்று தெளிவாக அறிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் அந்த தேதியில் போட்டியிடுவதற்கு முன்பாக எந்த ஒரு இடைத்தேர்தல் வந்தாலும் போட்டியிடப் போவதில்லை என்றும் அவர்கள் திட்டவட்டமாக முன்பே தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய அறிவிப்பின் பேரில் வந்து அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். என்ன லுக்கு? நீங்க தானே பாரு, நீங்க மறுபடியும் பாரு. ஓயாமல இந்த மூஞ்ச பார்க்க முடியாது. 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றுவதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் பிரதான இலக்கு என்றும் அதுவரை இடைப்பட்ட காலத்தில் நடைபெறும் உட்கட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் உட்பட எந்த ஒரு தேர்தலிலும் வந்து போட்டியிடப் போவதில்லை என்றும் திட்டவட்டமாக மேலும் தமிழ்நாட்டில் ஆளும் அரசுக்கு ஜனநாயக மரபுகளை பின்பற்றாமல் தங்களின் அதிகார பலத்துடன் ஒன்னு சொல்றேன், பிடிக்கலனா இடையில இறங்க முடியாது. தங்கு வேற அந்தரம் பொது தேர்தலை காட்டிலும் ஜனநாயகத்திற்கு எதிராக பல மடங்கு அரசியல் அவலங்களை அரங்கேற்றியே அந்த இடைத்தேர்தலை வந்து அவர்கள் வந்து வெற்றி பெற்று வருவது வழக்கமாக இருக்கிறது. திருப்பதிக்கு வேண்டிக்கிங்க, எல்லாம் சரியா போயிடும். இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போலவே வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற உள்ள ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலிலும் தமிழக வெற்றி கழகம் புறக்கணிப்பதோடு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, எந்த கட்சிக்கும் ஆதரவில்லை என்பதையும் கழக தலைவர் அவர்களின் உத்தரவின் பேரில் தற்போது தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் வந்து கட்சியினுடைய தொண்டர்களுக்கு தற்போது அறிக்கை திட்டமாக வெளியிடுகிறார். கட்டாயம் பண்ணி தரேன் தம்பி, கட்டாயம் பண்ணி தரேன். பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க இந்தியாவிலேயே ஒரு பெரிய அரசியல் புரோக்கர்னு கேள்விப்பட்டிருக்கேன். குறிப்பாக போட்டியிட போவதில்லை என்றும் நம்ம பாட்ட முப்பாட்ட வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசிரியே கொடுத்தாங்க. நீங்க என்னடானா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோன்னு அலையறீங்க. திருந்துங்கடா டேய். ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்கயா. மட்டுமல்லாமல் எந்த கட்சிக்கும் ஆதரவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் தானே? இவரா? ஓ